அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மிக மிக முக்கியமான ஒரு தகவல். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உதவியாக ஒரு வீடியோ போட்டு போனஸ் சம்மந்தமாகலாம் உதவி செஞ்ச அந்த லோயருடைய ஒரு வீடியோவால் இப்போ மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்குது. என்ன சிக்கல் அதையும் பார்க்கலாம். அதே போல் டெமோ அப்ளிகேஷனை தொடர்ந்து எதுக்குடா கரிச்சு கொட்டுற, இதை எதுக்குடா சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஒரு சிலருக்கு கடுப்பாயிட்டே இருக்குது. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட் எடுக்கிற மாதிரியே உங்களால் இந்த நாட்டில் சாதாரணமாக நீங்கள் கடையில் போய் வாங்கக்கூடிய பொருட்கள், ஒரு ஃபோனாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு உபகரணங்கள், நீங்கள் நாட்டுக்கு கார்கோ போகிறதுக்கு வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், டார்ச் லைட் முதல் கொண்டு ரேடியோ, நிறைய பொருட்கள், எலக்ட்ரிக் உபகரணங்கள், ஆடை அணிகள், அணிகலன்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நீங்கள் கடையில் இங்கே 10 தினாருக்கு வாங்குறத அங்கே 2 தினாருக்கு வாங்கலாம். அதே ஐட்டம், அதே குவாலிட்டி, குறைஞ்ச விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணினதே அவங்களுடைய சாதாரணமாக இந்த அமேசான் இருக்குது, அலிபாபா இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்குது. அது மாதிரி இதுவும் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குகிற அப்ளிகேஷன். அப்போது அதுக்கு வந்து நீங்கள் புதிய ஆட்கள் அவங்களுக்கும் தேடி கொடுத்து உங்களுக்கும் வந்து ப்ரைஸை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதான் அவங்களுடைய முக்கியமான அந்த குறிக்கோள். அதனால தான் அவங்க இதை ஃப்ரீயாகவும் ப்ரைஸும் கொடுத்து அதே மாதிரி அவங்களோட அப்ளிகேஷனையும் ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ கிஃப்ட் எடுக்கிற மாதிரியே நீங்கள் நிறைய பொருட்களும் காசு கொடுத்து வாங்கலாம். அதுவும் கார்டெல்லாம் தேவையில்லை, கேஷ் டெலிவரி. ஆர்டர் வரும்போது உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் ஆர்டரை பார்த்துட்டு ஒருவேளை அந்த ஆர்டர் அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு பிடிக்கலையாக இருந்தால் நீங்கள் ஒரு தினார டெலிவரி சார்ஜை மட்டும் கொடுத்துட்டு வேணாம் எனக்கு இது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கூட பண்ணலாம். 90 நாளைக்குள்ளே உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பொருட்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து சாதாரணமாக இங்கே கடையில் 100 தினாருக்கு வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருட்கள், கேமரா, ஃபோன், லேப்டாப், டேப், இந்த மாதிரி பொருட்கள் அதே ஒரிஜினலான தரமான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலைக்கு, சாதாரணமாக அறவிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அறவிலைக்கு கூட கொடுக்குறாங்க. நிறைய ஆஃபர் போட்டுக்கிறாங்க, அது சம்மர் ஆஃபர் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள். நான் தொடர்ந்தும் இதை பற்றி சில விடயங்களை தெரியப்படுத்துறது நிறைய பேருக்கு பிரயோஜனம் அடையும். ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் வெளியில் கூட போக முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான நிறைய பொருட்களை வந்து அவங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியே எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இந்த திருடர்கள்ட்ட, பொய்யர்கள்ட்ட ஏமாறாமல் இந்த டிக்டாக்ல ஒன்றை காட்டிட்டு அதுக்கப்புறமா வேறொன்றை கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் இல்லாமல் நியாயமாக நேர்மையான முறையில் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். அதை பற்றியும் தெளிவுபடுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போனஸ் வீடியோ போட்டார் லோயர். அதை வச்சு நிறைய பேர் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் அதை வச்சு தான் காட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் போட்ட ஒரு பதிவால் பெரிய ஒரு பதட்ட நிலை, மிகப்பெரிய ஆபத்தான சூழல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு தப்பி ஓட போகிறவங்க, வீட்டில் பிரச்சனைன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி வீட்டை விட்டு தப்பி ஓடினவங்க. وزارة الداخلية الكويتية تصدر قرار بالسماح لمخالفين الإقامة بتعديل أوضاعهم. مدة هذا السماح 3 أشهر تبتدئ من تاريخ 17/3/2024 وحتى 17/6/2024. الشروط 3 شروط، ومن يستطيع أن يدفع المخالفات وتعديل وضعه يدفع المخالفات ويعدل وضعه، ومن لا يستطيع دفع المخالفات يستطيع أن يذهب إلى بلده. كذلك من لديه عوائق إدارية أو قضائية لا يستطيع أن يحط الإقامة بسببها يقوم بتقديم طلب إلى الإدارة العامة لشؤون الإقامة، وبعد ذلك ينظر هذا الطلب، إذا كان موافق للشروط يوافقون على أنه يعدل وضعه. وحياكم الله يا متابعيني، ويا هلا ويا مرحبا. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு தந்த பொது மன்னிப்பு, அதை பற்றி அவர் ஒரு வீடியோ போட்டார். உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க, எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல், எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் இந்த நாட்டை விட்டு நீங்கள் தப்பி ஓடினவர்களாக இருக்கலாம், அந்த வீட்டை விட்டு பாஞ்சவங்களாக இருக்கலாம், காலாவதி ஆயினவங்களாக இருக்கலாம், நீங்கள் தாராளமாக இந்த நாட்டை விட்டு போயிட்டு திரும்பி நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரலாம், எந்த ஒரு அபராதமும் செலுத்த தேவையில்லை அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நாமளும் சொல்லியிருந்தோம். அதே தகவலை இவரும் வந்து பார்த்திங்கன்னா அரபி மொழியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூடுதலாக வேறு நாட்டவர்கள், சூரி, மசரி, வேறு நாட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து
அரபியில் தானே சொல்லணும். அதை வந்து இவர் அரபியில் அந்த வீடியோ போடுறாரு. இந்த வீடியோவை இவர் அரபியில் போட்டதால் இந்த வீடியோவை பார்த்த பல குவைத்தி குடிமக்கள் அவங்களுடைய ஆவேசங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் இருந்து தப்பி ஓடின எத்தனையோ பேரால் நாங்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் இருந்து அவங்க தப்பி ஓடினாங்க, நாங்கள் 1000 தினார் ஏஜென்ட்டுக்கு கட்டினோம், அவங்களுக்கு டிக்கெட்டுக்குரிய ஏற்பாடு, அவங்களுக்கு வீசா எடுக்கிறது, எவ்வளவோ வேலைகள் பார்த்தோம், அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தோம். இப்போ அதில் லாஜிக் இருக்குது. நானா இப்போ அவங்களுடைய பக்கத்தில் உள்ள கதையை நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் இவ்வளோலாம் செலவு பண்ணினோம், கடைசியாக அவங்க போகும்போதும் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் கையால் டிக்கெட் போட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுது. அடுத்ததாக பிடிப்படுறாங்க. இந்த சிஐடியில் இதுக்கு முன்னாடி பிடிப்பட்டாங்க இல்லையா, அந்த பிடிப்பட்டவங்களுக்கு எங்கள் காசுலேருந்து தான் டிக்கெட் போகுது. இது என்ன நியாயம் இல்லாத செயல். சட்டவிரோதமாக தங்கி இருந்தவர்களுக்கு அவகாசம் அளித்து அவங்களை இந்த நாட்டிலிருந்து கௌரவமாக அனுப்பி வைக்கிற ஒரே நாடு இந்த நாடு தான் அப்படின்னு ஒவ்வொரு குவைத்து குடிமக்களும் அவங்களுடைய எதிர்ப்புகளை பலமாக இப்போதைக்கு தெரிவிச்சிட்டு வராங்க. ட்விட்டரில் இப்போ இதை பற்றி தான் அதிகமாக பேசு பொருளாக மாறி இருக்குது, பேசப்படுது. அதுக்கான காரணம் என்னென்னா, எங்களுடைய அரசாங்கம் ஏன் இப்படி செய்யுது, அமைச்சர் ஏன் இப்படி செய்கிறாரு, எங்களுடைய நாட்டு குடிமக்கள் இந்த நாட்டு குடிமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லையா, நாங்கள் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறோம், அவங்க கடைசியில் எங்களை வீட்டில் இருந்து பாஞ்சு போயிட்டாங்களே, அவங்க பாஞ்சு போனதால் எங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்குது, கடைசியில் அவங்களுக்கு டிக்கெட் கூட எங்களுக்கு போட வேண்டிய சூழல் வந்திருக்குது. அப்போ நாங்கள் நஷ்டவாளி ஆகணும், அவங்க மட்டும் வெளியில் போய் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்து அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்க ஜெனுவினாக நாட்டுக்கு போகணும். இது என்ன விதத்தில் நியாயம்? நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாங்க. இருந்தாலும் பொது மன்னிப்பு போட்டது தான், இதில் நம்ம போகத்தான் போகிறோம். இருந்தாலும் இலங்கை தூதரகம், குறிப்பாக மற்ற தூதரங்கள்லாம் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. இலங்கை தூதரகம் நீங்கள் லேட் பண்ண அது கடைசியில் நம்முடைய தொழிலாளர்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்களையும் பிரச்சனைகளையும் இட்டு செல்லும். அதே மாதிரி எதிர்வரும் காலங்களில், இப்போ இருக்கிற காலம் ஓகே, எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் மாறலாம், அரசியல்வாதிகள் மாறலாம், அமைச்சர் இப்போ இருக்கிறவர் மாறலாம். ஒருவேளை இந்த பொது மன்னிப்பில் போக முடியாமல் போகிறவங்களுக்கு இதுக்கு பிறகு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், வராமலும் போகலாம், வரலாம். அது வந்து சொல்ல முடியாது, அல்லாஹு ஆலம். ஆனால் இலங்கை தூதரகமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. எல்லாமே நீங்கள் விட்ட பிள்ளை தானே, ஏஜென்ட்டுகளும் நீங்களும் விட்ட பிள்ளை தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அக்காமல் இல்லாமல் ஆக்கள் வெளியிலத்துக்கு வரதுக்கு காரணமே. ஒரு வீட்டில் பிரச்சனை உங்ககிட்ட வந்தால் அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி தூதரகமே எத்தனையோ பேர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, தூதரகத்தில் பிரச்சனைன்னு போனால் சரி ஓகே, நீங்கள் போய் வெளியில் எங்கேயாவது வேலை செய்யுங்க, நாட்டுக்கு போகணும்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ வாங்க, நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து வெளியில் வேலை செஞ்சோம், போகவே கிடைக்கல அப்படின்னு தான் பலருமே சொல்கிறாங்க. நீங்கள் விட்ட தவறு, ஆரம்பத்தில் நீங்கள் விட்ட தவறால் தான் இன்றைக்கி தொழிலாளர்கள் மிச்சமும் கஷ்டப்படுறாங்க. இனி வரும் காலங்கள்லையாவது இது மாதிரி தவறுகளை விடாமல் ஏஜென்ட்டாலேயோ அல்லது அவங்களுடைய வீட்டாலேயோ ஏதாவது பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தால் தூதரகமே தயவு செய்து சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த தொழிலாளர்களை சட்ட ரீதியாகவே இந்த நாட்டுக்குள்ளே தங்க வைங்க, இல்லையா உடனே நாட்டுக்கு அனுப்புகிற முயற்சியை எடுங்க. தயவு செய்து மறுபடியும் சரி வெளியில் போய் வேலை செய்யுங்க, இல்லை எங்கேயாவது போய் இருங்க, அப்புறமா நாங்கள் கால் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு அவங்கள நீங்களே குற்றவாளிகளாக மாற்றாதீங்க. இன்றைக்கி அவங்க செய்யாத தவறு எத்தனையோ அடி பாலியல் தொல்லைகள் பல விடயங்களில் பாதிக்கப்பட்டு வந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி சட்டவிரோத குடியிருப்பாளர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அநீதி இழைச்சவங்க கெத்தா வெளியில் பேசுகிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். அடுத்ததாக வாங்க இப்போ நாம் அந்த லிங்கை டச் பண்ணினா என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். லிங்கை டச் பண்ணின உடனே இந்த மாதிரி உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இதை டச் பண்ண சொல்லும் டவுன்லோட் தேமோ. இப்போ டவுன்லோட் தேமோ அப்படின்றத நீங்கள் டச் பண்ணின உடனே உங்களை வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அதில் பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்மளை லாகின் பண்ண சொல்லும். அதில் ஜிமெயில் வரும், குறிப்பாக ஃபேஸ்புக் முன்னாடியே வரும், ஜிமெயில் வரும், புதிய அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு கேட்கும். உங்களோட ஃபேஸ்புக் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ்புக் ஓகே பண்ணிங்கனாலே ஃபேஸ்புக் மூலம் ஓப்பன் ஆகிரும். அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக் மூலமாக க்ரியேட் ஆகிரும். ஃபேஸ்புக் மூலம் க்ரியேட் ஆகினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஓகே அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு, ஃபேஸ்புக்கில் ஓகே பண்ணி உங்கள் பேர் வந்துருச்சுன்னா அடுத்தது இந்த மாதிரி வரும். இப்படி வரும்போது என்ன பண்ணுங்கள், இதை வந்து ப்ளே பண்ணுங்கள். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினம் ரிவார்டு அப்படின்றது தான் 190% நிறைய பேருக்கு அதுதான் வரும். அதை ஓகே பண்ணினீங்கன்னா
இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி இதுதான் ஃப்ரீ கிஃப்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு 5 ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்றது தான் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ கிஃப்ட். இதில் பார்க்குற எல்லாமே ஃப்ரீ கிஃப்ட் தான். ஜூம் பண்ணி பார்க்க முடியும், கிட்டத்தட்ட ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லாவே பக்கத்தில் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பொருட்கள் எடுக்கலாம் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. இப்போ இதில் வந்து 5 பொருளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங், உங்களுக்கு டெலிவரியும் கூட ஃப்ரீ தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் அந்த முன்னாடியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா. இதே மாதிரி ஒரு கேமரா என்னுடைய ஃப்ரெண்ட் எடுத்துருந்தார், வாட்டர் ப்ரூஃப் கேமரா, சூப்பராக இருக்குது. எனக்கு சில டைமில் வ்ளாகிங் பண்ணுறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கு தேவைப்படும், அதனால் நான் இதை ஓகே பண்ணினேன். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 தினாரு. ஆனால் அதுவும் ஆன்லைனில் பார்க்கும்போது விலை குறைய தான் இருக்குது. அதை நான் முன்னாடி அதுக்கு பிறகு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்லைனில் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்துக்கோங்க, நிறைய பொருட்கள் இருக்குது, எத்தனையோ பொருட்கள். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த நூல் கட்டைகள் தானே, ஆமாம், தையல் ஊசிக்கு போடக்கூடிய அந்த நூல் கட்டைகள், எத்தனையோ கட்டைகள் இருக்குது, அந்த நூல் ரோல்கள் இருக்குது. அதுகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதில் பாருங்கள் KWD 0 அப்படின்னு போட்டிருக்கும். அப்படி போட்டிருந்தால் எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் எது வேணுமோ இதில் அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தயவு செய்து பொறுமையாக தேடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்துடுச்சு இல்லையா, இதை உடனே கண்டதெல்லாம் டச் பண்ணி உடனே செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு இதில் எல்லாம் நேரமே போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஓகே பண்ண பிறகு தான் உங்களுக்கு நேரம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் பொறுமையாக இருந்து தேடுங்க. பொறுமையாக இருந்து ஒவ்வொரு பொருளாக இப்படி எடுத்து ஒவ்வொன்றா டச் பண்ணி அந்த பொருளோட ஃபோட்டோஸை டச் பண்ணி ஓகேயா இது பிடிச்சிருக்கா, இது நம்மளுக்கு சரி வருமா வராதா, அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன், லேப்டாப், இந்த மாதிரி பெரிய பொருட்கள் போட்டிருக்காங்கன்னா அதை ஜூம் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை அதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ், சில நேரங்களில் ஒரு பார்ட்ஸ் கூட இருக்கும். இப்போ கூடுதலாக நிறைய ஸ்மார்ட் வாட்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட், அதில் பட்டி இருக்குது தானே, அந்த கைக்கு வரக்கூடிய அந்த பட்டி, அந்த பட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அந்த பெல்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பெல்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வாட்ச் வராது, பெல்ட் மட்டும்தான் வரும். அது நல்லாவே நீங்கள் பார்த்துக்கொள்ளணும், பட்டி மட்டுமா இல்லை வாட்சோட சேர்த்து வருதான்னு சரியாகவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பொருட்களை தேடுறது, இதில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பொருட்கள் இருக்குது இந்த ஃப்ரீ கிஃப்ட். நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி எது எடுக்கிறது, எது நல்லா இருக்குது எல்லாத்தையுமே தேடி பார்த்து நல்ல வேல்யூவபிளான, நான் தான் சொல்லிட்டேன் 1000 தினாருடைய பொருளாக இருந்தாலும் அது இலவசம் தான். ஆனால் அதை நீங்கள் தேடி எடுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நல்லாவே பார்த்துக்கோங்க, அந்த இடத்துல வந்து KWD 0 அப்படின்னு போட்டிருப்பாங்க, குவைத் தினார் வந்து 0. இப்போ பாருங்கள் கடைசியாக இப்போ 4 பொருள் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இன்னும் 1 ஐந்தாவது பொருளாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கால்குலேட்டர் இருக்குது. சரி, இது தேவைப்படும், இதையும் செலக்ட் பண்ணியாச்சு. இதை ஓகே பண்ணினத்தோடைய பார்த்தீங்கன்னா 5 கிஃப்ட் ஓகேன்னா மேலே வந்து நான் என்னுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கிறதால என்னுடைய அட்ரஸ் வந்து அதில் மேலே காட்டுது. அட்ரஸ் வந்து நீங்கள் ஓகே கொடுக்கணுமா இருந்தால் உங்களுக்கு புதிதாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அது எல்லாமே சரியாக பார்த்து கொடுத்துக்கோங்க, உங்களுடைய அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாத்தையுமே. அதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டெலிவரிக்காரர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட லொக்கேஷன் அனுப்ப சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பினா அந்த இடத்துக்கே கொண்டு வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி இப்போ பாஸ் பண்ணி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா இப்போ மொத்த அமௌண்ட்டில் பாதியை கழிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழிஞ்சி வரும். இப்போ பாவிச்சிருந்தவங்க நிறைய பேருக்கு தெரியும், பாவிக்காதவங்க நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, எல்லா பார்சலும் வந்து பேக் பண்ணியாச்சு அப்படின்றத வந்து தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருந்தும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ 2 தினார் 990 ஃபீல்ஸை வந்து கழிச்சிட்டாங்க. அப்போ 11 தினார் 500 ஃபீல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் வந்து இப்போ இந்த இதில் இன்னும் 3 பொருள் இருக்குது, அதுக்கும் வந்து கழிக்கணும். நீங்கள் ஒன்றுமே சேர்த்தலை, இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அப்படியே கழிஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா கழிச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ ஷேர் பண்ண சொல்கிறாங்களா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் சும்மா ஒருத்தருக்கு மட்டும், சாதாரணமாக ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய மற்ற வாட்ஸ்அப் இருந்தால் அதுக்காவது ஷேர் பண்ணுங்கள். சும்மா ஷேர் பண்ணி விட்டுருங்க, இப்போதைக்கு யாருக்கும் அனுப்பாதீங்க. ஷேர் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது குறையுமா. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இருக்குதா, ஃபேஸ்புக்லேயும் சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ட்விட்டர் இருக்குதா, அதுலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க. ஈமோ இருக்குதா, அதில் ஸ்டேட்டஸ் லெவலில் அதில் யாருக்காவது சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் அப்படி ஷேர் பண்ணி உள்ளே போய் வரும்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். 200 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 700 ஃபீல்ஸ். இப்போ பாருங்கள் இதில் 700 ஃபீல்ஸ் கம்மியாக இருக்குது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணதுக்கு. அதே மாதிரி இன்னும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா கடைசி கட்டம் ஒரு 1 தினார் 2 தினார் அரை தினார் இந்த மாதிரி கட்டம் தான் உங்களுக்கு
மிக முக்கியமான கட்டம், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய சூழல் வரும். அது வரைக்கும் இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்து அவங்க கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் உங்களுக்கு மிஞ்சிறது பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஃபேஸ் தான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னும் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ண உங்களுக்கு இன்னும் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ இதில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை ஸ்பின் பண்ணிட்டாங்க அப்படின்னு காட்டுது. அதோடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தினார் கட் ஆகிடுச்சு. மொத்தம் 5 தினார் கட் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாமே அந்த ஆஃபரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட்டை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. அதை கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 3 தினார் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க. 3 தினார் தான் பேலன்ஸ் இருக்குது. மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 26 தினார் 450 ஃபில்ஸ் இந்த பொருட்களோட விலை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அறவிலை தான். இப்போ இதை நீங்கள் அப்ளிகேஷனில் நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். அரைவாசி விலை தான் இதில் இருக்குது. இப்போ இந்த பொருள் எல்லாத்துடைய மொத்த விலை பார்த்தா கிட்டத்தட்ட 90-100 தினாருக்கு வரும். ஆனால் இதுலேயும் வந்து அவங்களோட அந்த ஸ்பெஷல் ஆஃபர் விலையை போட்டிருக்கிறதால தான் இந்த மாதிரி விலை வருது. இப்போ பாருங்கள், இதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னொரு டிவைஸில், என்னோட மற்ற டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த தேமோவில் நான் வந்து இதை ஸ்பின் பண்ண போகிறேன். இப்போ அதை டச் பண்ணி அந்த லிங்கை டச் பண்ணோடனே இந்த மாதிரி இங்கே ஸ்பின் பண்ணுறேன். அங்கே ஸ்பின் பண்ணி நாம் அதை சுற்றினோடனே இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 1 தினார் கட் ஆகிடுச்சு. இப்போ இதில் அழகாக காட்டும் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுடைய அந்த ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, அவர் வந்து அதை ஸ்பின் பண்ணியிருக்காரு அப்படின்றத காட்டுது. இப்போ பாருங்கள் 3 தினார் இருந்தது, இப்போ 1 தினார் கட் ஆகிருக்குது. ஒருத்தர் சுற்றினதுக்கே 1 தினார் கட் ஆகிடுச்சு. இப்போ வெறும் 2 தினார். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்குது இன்வைட் நியூ அப் யூசர், அதை டச் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்பை டச் பண்ணி ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் போய் ஷேர் பண்ணணும். இதில் நல்லாவே பாருங்கள், இந்த பாருங்கள், இப்போ எக்ஸைட்டிங் யூசர் வந்து 8 பேர். 8 பேரில் இப்போ என்னுடையது 3 பேர் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 பேர் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறவங்க, ஃபோனில் ஆல்ரெடி அப்ளிகேஷன் இருக்கிறவங்க 5 பேர் மட்டும்தான் இனிமேல் ஸ்பின் பண்ணலாம், அதை சுற்றலாம். அதுக்கு மேலே அலவுட் இல்லை. அதோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஃபீல்ஸ், 300 ஃபீல்ஸ், இல்லாட்டி ஒரு 200 ஃபீல்ஸ் அந்த மாதிரி வந்துடும். அந்த 8 பேரும் சுற்றி முடியும் போதே கடைசியாக அவங்களுக்கு மிஞ்சுறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபீல்ஸ், 60 ஃபீல்ஸ், 100 ஃபீல்ஸ் இந்த மாதிரி தான். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா புதிய நண்பர்களுக்கு அனுப்பணும், புதிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ண உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பணம். புதிய நண்பர்கள், புதிதாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கூடியவங்க ஒரு 5-6 பேருக்கு அனுப்பிட்டீங்கன்னாலே போதும், கிஃப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஓகே ஆகிடும். அவ்வளோதான் விடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனில் நம்ம காசு கொடுத்து வாங்குகிற பொருட்களை பார்க்கலாம். இந்த காசு கொடுத்து வாங்குகிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பொருட்கள், வகை வகையான பொருட்கள் இருக்குது. ஆடைகள், அணிகலன்கள், எலக்ட்ரிக் ஐட்டங்கள், என்னென்ன வேணுமோ எல்லா பொருட்கள், சாதாரண அமேசான் மாதிரி தான் A to Z எல்லா பொருட்களுமே இதில் இருக்குது. ஒரு சில பொருட்களை தவிர உணவுப் பொருட்கள் இருக்கா, மற்ற பொருட்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், டூல்ஸ் ஐட்டங்கள், அதே மாதிரி மேக்கப் செட்டாக இருக்கலாம், விளையாட்டு பொருட்களாக இருக்கலாம், அதே மாதிரி பல உபகரணங்கள், எலக்ட்ரானிக் உபகரணங்கள், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. குறிப்பாக ஆடைகள், நிறையவே ஆடைகளும் இருக்குது. ட்ரெஸ் வந்து தனியாக அதுக்குன்னு ஒவ்வொரு செக்ஷனே வச்சுருக்குறாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இப்போ எனக்கு 2-3 பேர், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில், தம்பி இதில் வந்து நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லாபம் இருக்குது, இதில் விலை கொடுத்து அந்த பொருட்கள் வாங்குறதுனா கூட ஃப்ரீயாக விட்டுருங்க, நம்ம இந்த விலை கொடுத்து வாங்குகிற பொருட்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் நிறைய பொருட்கள் வந்து இதில் விலையே போட்டிருப்பாங்க. அதில் இப்போ சாதாரண இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30 தினார். ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர், சம்மர் ஆஃபர் எப்படி கொடுக்குறோன்னா வெறும் 10 தினார், 15 தினார் அப்படின்றது அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பொருட்களுடைய ஃபோட்டோக்கள் எல்லாமே எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எந்த மாதிரி இருக்குது, இந்த பொருள் நல்லம் இல்லையா, இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணியே பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துட்டு இந்த பொருளோட ப்ரைஸ் என்ன, இதை எடுக்கிறதா வேணாமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பாருங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணினா ஓகே. அதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு அசைச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த ட்ரொலி மாதிரி இருக்குது, அதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா பொருட்களும் போய் நிற்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ என்ன செய்யணும், ஓகே இது எல்லாமே ஓகே அப்படின்னு அந்த கடைசியாக இப்போ நான் ஆரஞ்சு கலரில் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், ஆக அடியில் இருக்குது செக் அவுட் அப்படின்னு செக் அவுட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்த பொருட்கள் எல்லாம் சரி இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி கார்டு வரும். நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த கார்டு வந்திருக்குது அப்படின்னு. ஆமாம், இந்த மாதிரி கார்டு வரும். இதுதான் வந்து சிலருக்கு வர்றது. ஏன்னா ஃப்ரீ கிஃப்ட்டை சூஸ் பண்ணாமல், லிங்கை டச் பண்ணி போகாமல், நேரடி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி போயிட்டு ஃப்ரீ கிஃப்ட்னு சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது பேமெண்ட் செக்ஷன்.
ஃப்ரீ செக்ஷன் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு கார்டோ எதுவுமே கேட்காது, டைரெக்டாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். அந்த ஸ்பின் பண்ணுறது, அந்த ஒவ்வொன்றா குறையிறது உங்களோட அமௌண்ட்டுக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் செக்ஷன், காசு கொடுத்து பொருள் வாங்குகிற இடம். இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறதுக்கு இந்த 2 அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. கடைசியாக கூகுள் பே. கடைசியில் இப்போ பாருங்கள் கேஷ் பேமெண்ட், கேஷ் ஆன் டெலிவரி. இதுதான் இந்த கடைசியாக இருக்கிறது. க்ரீன் கலரில் புக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி. டெலிவரி கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்சலை பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு காசு கொடுக்கலாம். அதுதான் அவங்களுடைய அந்த சஜஷன்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி அப்படின்னு வரும்போது சில நேரங்களில் அந்த லொக்கேஷனை பொறுத்து, தூரத்தை பொறுத்து ஒரு தினார், அரை தினார் அல்லது ஒரு தினார், 1.5 தினார், இந்த மாதிரி ஒரு சார்ஜஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது சிப்மெண்ட் மற்ற இதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பொருட்களை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குற நேரத்தில் அந்த கொரியருக்குரிய சார்ஜஸ் 1 தினாரோ 1.5 தினாரோ எடுக்க வேண்டி வரலாம். இப்போ அது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு கடையில் சாப்பாடு வாங்கினாலோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலோ டெலிவரி சார்ஜ் அப்படின்னு 1 தினார் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க தான். ஒரு சிலர் தான் வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படி கொடுக்குறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீயாக எடுக்கிற பொருளுக்கு ஃப்ரீயாக தான் டெலிவரி கொடுக்குறாங்க. சில பொருட்கள் நம்ம எடுக்கக்கூடிய பொருட்களை பொறுத்து நம்மளுக்கு அந்த ஆஃபரும் வந்து மாறும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு 5 தினாருக்கு பொருள் எடுக்கிறோம், அவங்க அங்கேருந்து கப்பல் பிடிச்சி இங்கே அனுப்பி அதை வந்து வண்டி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் 1 தினார் சரி 1.5 தினார் சரி எடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்கள்ட்ட மொத்த விலையிலையும் சில்லறை விலையிலையும் கூட எடுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் அதை 10 பொருட்கள் இதில் வந்து பேரம் பேசலாம். இன்னொரு விஷயம் தெரியுமா, பேரம் பேசலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரே மாதிரி 10 பொருள் எடுக்க போகிறீங்க, அதில் வந்து எத்தனைன்றதை ஆட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம், 1 2 3 4ன்னு. அப்போ நீங்கள் ஒரு 10 பொருள் எடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் அப்ளை டிஸ்கவுண்ட்னு பண்ணும்போது அதில் உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இப்போ ஒரு 10 தினாருடைய பொருள் 10 எடுத்துருக்கீங்க, எல்லாமே 100 தினார். நீங்கள் இன்னும் டிஸ்கவுண்ட் அந்த விலையை வந்து நாம் வாதாடலாம். விலையை கேட்கும்போது இப்போ 10 பொருளுக்கும் 100 தினார் வருது இல்லையா, அதுலேயும் 10 தினாரை கழிச்சு 90 தினார் சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நிறைய ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த மேலே இருக்கிற லைனில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பியூட்டி, ஹெல்த், மென், உமன், அதே மாதிரி மியூசிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. எல்லாமே இதில் அந்த வகையாக இருக்குது. எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது இந்த தேமோ அப்பன்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளை ஆன்லைன் சாதாரணமாக அலிபாபா, அமேசான், இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு ஆன்லைனில் பொருட்கள் வாங்குகிற அப்ளிகேஷன். இதுக்கு இவங்க கஸ்டமர்களை சேர்க்குறாங்க. அந்த சேர்க்குற கஸ்டமர்களை எப்படி சேர்க்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த இதை டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்டில் இதில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கமாண்டில் இருக்கிற லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃப்ரீ அப்ளிகேஷனுக்கு போகும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரியே டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்பின் பண்ணுறீங்க. அதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு வருது, அதை ஓகே பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா போகிறீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு 5 6 10 பேராவது புதிய யூசர்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒரே ஒரு நிபந்தனை. நீங்கள் உங்களே மாதிரி இன்னும் புதுசாக 4 5 பேர் எங்களுக்கு சேர்த்து விடணும். அப்போ அவங்களும் இதில் நிறைய ஆன்லைன் பொருட்கள் இருக்குது, நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு அவங்களும் வாங்குவாங்க. அப்போ இவங்களுக்கும் கஸ்டமர் பேஸ் இன்னும் அதிகரிக்கும், உங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுதான் இவங்களுடைய முயற்சி. ஆனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சாதாரணமாக சிலர் வந்து டைரெக்டாக போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஃப்ரீ கிஃப்ட்டெல்லாம் வேணாம், நான் ஆன்லைனில் பொருட்கள் வாங்க போகிறேன் அப்படின்னா போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டோடு வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு லிங்க்கோடு தான் போகணும். அதுவும் வந்து ஃப்ரீ கிஃப்ட் நான் இப்போ உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க ஃப்ரீ கிஃப்ட் கிடைக்கணும்னா கமெண்ட்லேயும் இருக்குது, என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் நான் அந்த லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி லிங்கை டச் பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு அது குறிப்பாக நான் வந்து இது ரெகுலராக இவங்களோட கம்யூனிகேட்டில் இருக்கிறதால அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து டைரெக்டாகவே கிடைக்குது. அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இது தொடர்ந்துமே சொல்கிறது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். கமெண்டில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி போங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.